லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதிச்சு யாராவது பெட்ரோல் ஊத்தி கொளுத்துவானா நான் கேட்கிறேன். 50 வருஷமா வெளிநாட்டுல இருக்காரு. 1 கோடி ரூபாய்க்கு இடம் வாங்கினாரு ஒரு தோட்டம். இன்னைக்கு அந்த தோட்டம் 15 கோடி. தீ எறிஞ்சா நாசமா போனா தாங்க முடியுமாங்க? அதாவது பரவாயில்லங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் ஒரு நஷ்டமாகி விட்டால் அதை மீண்டும் சம்பாதிக்க வழி இருக்கிறது. எந்த இடத்துல அந்த பணத்தை விட்டனோ அந்த இடத்துல சம்பாதிச்சோம். போனதை திருப்பி எடுத்துட முடியும். மறுமையில் அந்த அமலை விட்டீங்கன்னா எங்க இருந்து எடுப்பீங்க? அமல்கள் செய்வது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் அதை பாதுகாப்பது. வஃஅலுல் கைர் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, தொழுவுங்கள், ருக்கு செய்யுங்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள், நன்மைகளா செய்யுங்கள். வஃஅலுல் கைர், நன்மைகளை செய்யுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆனால் வலா துப்திலு அமாலக்கும், உங்கள் நன்மைகளை நாசமாக்கி விடாதீர்கள். நன்மைகளை செய்யுங்கள், உங்கள் அமல்களை வீணாக்கி விடாதீர்கள். சம்பாதிச்சுட்டே இருப்பீங்க, ஒரு ஓரத்தில் கரையாடிச்ச மாதிரி பணத்தை கரையாடிச்சா என்னதுங்க அவரது? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையோனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும், அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும், நம் எல்லோரின் மீதும் என்னும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, குடும்ப இயல் தர்பியா இப்பொழுது ஆரம்பமாகி இருக்கிறது. தர்பியா என்று சொன்னால் பயிற்சி. பயிற்சி என்றால் நம்மை நாம் திருத்திக் கொள்வது, நாம் எல்லோரும் திருந்திக் கொள்வதற்கு தான் தர்பியா என்பது. எத்தனையோ குறைபாடுகள் நம்மிடத்தில் இருக்கும். அந்த குறைபாடுகளை நாம் களைவதற்குண்டான வழிகளை புரிந்து கொள்வது. ஏற்கனவே நீங்கள் புரிந்து கொண்டு வைத்திருந்தால் கூட மேலும் மேலும் வசனங்கள் மூலமாக புரிந்து கொள்வது. திருமறை குர்ஆனில் விசுவாசிகளை, ஈமான் கொண்டவர்களை என்று ஏகப்பட்ட வசனங்கள் இருக்கின்றன. அதுபோல இறையச்சத்தை பற்றி, இறை நம்பிக்கை பற்றி பல வசனங்கள் குர்ஆனில் இருக்கு. இறையச்சம் அது பற்றியும் குர்ஆனில் பல வசனம் இருக்கு. அறிவு, சிந்தித்து பாருங்கள் என்பது போன்ற வசனங்களும் பல்வேறு இடங்களில் குர்ஆனில் இருக்கின்றன. ஒரு இடத்தில் மூன்றையும் சேர்த்து அல்லாஹ் சொல்கிறான். ஃபத்தகுல்லாஹ யா உலில் அல்பாபில்லதீன ஆமனூ. 3 கருத்தை சேர்த்து, ஒரே 3 விஷயத்தை சேர்த்து சொல்றான் ஒரு வசனத்துல. ஃபத்தகுல்லாஹ யா உலில் அல்பாபில்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, அறிவாளிகளே, அல்லாஹ்வை பயப்படுங்கள் அப்படிங்கிறான். அல்லாஹ்வை பயப்படுவதற்கு அறிவு வேண்டும், இறை நம்பிக்கை வேண்டும். இறை நம்பிக்கை, இறை அச்சம், அறிவு, இந்த 3 இல்லாவிட்டால் ஒரு மனிதன் வெற்றி அடைய முடியாது. அப்ப ஈமான் இறை நம்பிக்கை, தக்வா இறை அச்சம், உலுல் இல்ம் உலுல் அல்பாப் அறிவு, இந்த 3 இல்லாமல் உலகத்தில் வாழ்க்கை கிடையாது, மறுமையிலும் வாழ்க்கை இல்லை. எப்படின்னு சொல்லி நான் விஷயத்துக்கு வர்றேன். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதில் நம்பிக்கை இருக்கும், அச்சம் இருக்கும், அறிவு இருக்கும். இந்த 3 கலனம் வாழ்க்கையில் நிறைய இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? எப்படின்னு சொல்றேன். இப்ப ஒரு அறிவிப்பு செய்யறோம். வெளியே கீழே இறங்கும் பொழுது யாரும் இடது பக்கம் பார்க்காதீர்கள். வெளியே போகும்போது இடது பக்கம் பார்க்காம அப்படி வலது பக்கம் போங்க அப்படின்னு நம்ம ஜமாத்தில் அறிவு செஞ்சா நம்ம என்ன செய்வோம்? பெரும்பாலும் போகும்பொழுது மெதுவாக இப்படி இடது பார்த்துக்கிட்டு தான் போவோம். ஏன்? இடது பக்கம் பார்க்குறோம். இப்பதான் பெயிண்ட் அடிச்சிருக்கு, தொற்றாதுன்னு சொல்லி பாருங்களேன். பெரும்பாலும் ஆமா அடிச்சுதான் இருக்கு, அதுதானடா தொடாத என்ன விளங்குதா உங்களுக்கு? நம்மளை அறியாமல் ஒரு பைத்தியக்காரத்தனம் உங்கள்ட்ட இருக்கும், எல்லாரும் இருக்கும். அப்ப ஏன் எப்ப இப்படி செய்யாம இருப்பான்? பயத்தை கலந்து ஒரு அறிவிப்பு, பயம் கலந்த அறிவிப்பு. அங்க ஒரு பயங்கரமான கரண்ட் கம்பு அறுந்து கீழே கிடக்கு. யாரும் ரைட் பக்கம் போனீங்கன்னா கரம்பி கிடக்குது, தொட்டிங்க செத்து சுண்ணாம போயிருக்கா, பயந்து ஒதுங்கிடுவோம். பயம், பயம், இந்த பயம் தான் நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. அதுல கரண்ட் வருதுங்கிற நம்பிக்கை வருது. அறிவு சொல்லுது அதுல கரண்ட் வருதுன்னு, அறிவு அதுல கரண்ட் வருதுன்னு சொல்லுது. இது தொட்டம்னா செத்து போயிடுவோம்னு சொல்லுது. அந்த பயமும் நம்பிக்கையும் தான் நம்மளை காப்பாத்துகிறது இல்லையா? இந்த 3 சேர்ந்து நம்மளை காப்பாத்து. அதுபோல மறுமையிலே அல்லாஹ்வுடைய பயம் இருக்க வேண்டும். முதல்ல
அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். படைத்த ரப்புல் ஆலமீன் அவனுக்கு முன்னால் மறுமையில் நான் நிற்க போகிறேன், இந்த நம்பிக்கை இருக்கணும். மாலிக் யௌமித்தீன் சொல்றோம்ல, மறுமை நாளின் நியாயாதிபதி அவன். அவனுக்கு முன்னால் நான் நிற்க வேண்டி இருக்கிறது. ஒரு அரசுக்கு முன்னால் இல்ல, ஒரு போலீஸுக்கு முன்னால இல்ல, கோர்ட்ல போய் நிக்கிறதுக்கு பயப்படுறானே. நம்மளை போல ஒரு மனுஷன் நீதிபதி. உங்களுக்கும் எனக்கும் என்ன ஒரு பலஜலம் எல்லா தன்மை இருக்கு, அது போல அவனுக்கு உண்டு. ஒரு நீதிபதிக்கு முன்னால் என்ன பயம் வருது இல்ல, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பயம் வருது இல்ல, அதில் வரக்கூடிய பயம் ரப்புல் ஆலமீன் முன்னால் நிற்க வேண்டி இருக்கிறது. அந்த பயம் வரணும். அல்லாஹ்வுக்கு முன்னால் நான் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். மறுமையில கியாமல நிக்கணும். அந்த பயமும் நிற்க வேண்டும் என்ற நம்பிக்கையும் நம் அறிவு சொல்லணும். அது நம்ம அறிவு எதை சொல்லணும்? அல்லாஹ்வுக்கு முன்னால் நிக்கணும், ஞாபகம் வச்சுக்க, கவனிச்சுக்க என்பதை கவனத்தில் கொண்டுதான் எல்லா அமல்களையும் நாம் செய்ய வேண்டும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனாலும் குறிப்பிட்ட ஒன்றை எடுத்து நான் பேசிடுறேன். நபிகளாருடைய 23 ஆண்டு காலங்கள் வாழ்க்கையை ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் பேச முடியாது. 23 வருஷம் நபிகள் பெருமானார் செய்து காட்டினார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னக அலா ஸிராத்தின் முஸ்தகீம் வ இன்னக லததுஹும் இலா ஸிராத்தின் முஸ்தகீம் வ இன்னக லதஹ்தி இலா ஸிராத்தின் முஸ்தகீம். எப்படி சொல்றான் பாருங்க அல்லாஹ். நம்ம எல்லாரும் தொழுகையில ஓதுறோம்னாங்க, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரியாத முஸ்லிம் கூட, வருஷத்துக்கு ஒரு முறை சொல்ல போவான பெருநாளைக்கு, அந்த முஸ்லிம் கூட இது தெரியாம இருக்க மாட்டான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தெரியாத முஸ்லிம் இருக்கவே முடியாது. என்ன சொல்றாரு? இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் நேரான வழியை காட்டுவாயாக, சரியான வழியை காட்டுவாயாக. சொல்றோமா? சரியான வழி எதுன்னு குர்ஆன் நிறைய சொல்லி காட்டியிருக்கு. சரியான வழியை காட்ட நம்ம கேட்டுட்டோம். கேட்டதற்கு காரணம் இந்த சூரத்து ஃபாத்திஹாவை நம்புகிறோம். அல்லாஹ் முன்னால் நிக்க போறோம்ங்கிற அச்சம் இருக்கு, அதனால அப்படி கேட்கிறோம். எல்லாம் கேட்பீங்களே, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கய்ரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன் ஆமீன்ங்கறமே. நம்ம நேரான வழியை நம்ம அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். அது அல்லாஹ் சொல்றான், இன்னக அலா ஸிராத்தின் முஸ்தகீம். பஞ்சிங்கான வசனம் இது, ஆழமான அழுத்தமான பஞ்சி. ஒரு அடி அடிப்பான்ல குர்ஆன்ல பாருங்க. இன்னக அலா ஸிராத்தின் முஸ்தகீம், நபியே நீர் ஸிராத்துல் முஸ்தகீமில் இருக்கிறீர். வ இன்னக லததுஹும் இலா ஸிராத்தின் முஸ்தகீம், ஸிராத்துல் முஸ்தகீம் பால் அழைக்கிறீர். வ இன்னக லதஹ்தி இலா ஸிராத்தின் முஸ்தகீம், ஸிராத்துல் முஸ்தகீம் என்றால் என்ன என்று செய்து காட்டுகிறீர். இப்படி சொல்றான் குர்ஆன்ல அல்லாஹ். சும்மா இது சாதாரண வார்த்தை இல்லாது. ஸிராத்துல் முஸ்தகீம் நேரான வழியின்பால் அழைக்கிறீர், நேரான வழியின்பால் இருக்கிறீர், நேரான வழியின்பால் அழைக்கிறீர். எது நேரான வழி என்று செய்து காட்டுகிறீர் அப்படிங்கிறான். அப்ப நபிகள் பெருமானார் எதுல எத்தனை விஷயத்தை செய்து காட்டிருப்பாங்க, பல்வேறு விஷயங்களை செய்து காட்டியிருப்பாங்க. நான் இப்போ சொல்லக்கூடிய வசனங்கள்லாம் பொதுவான வசனங்கள் தான். குறிப்பிட்ட விஷயத்தை நான் பின்னால பேசுவேன். பொதுவான வசனங்கள். இன்னும் ஒரு வசனம், யா அய்யுஹன் நபி ஹஸ்புக்கல்லாஹு வ மன் இத்தபஅக மினல் முஃமினீன். இந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. நபியே உமக்கும் உன்னை பின்பற்றிய முஃமின்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன். எப்படி இருக்கு பாருங்க வசனம். அல்லாஹ் போதுமானவன் எல்லாம் சொல்றமே, மோசக்காரன் கூட அல்லாஹ் போதுமானவனுமா. அல்லாஹ் போதுமானவன் சொல்வதற்கு எல்லோருக்கும் தகுதி கிடையாது. யோசிச்சுடுங்க. எனக்கும் உங்களுக்கு ஒரு தகுதி வேணும்னா என்ன தகுதி அல்லாஹ் சொல்றான் பாருங்க. நீங்க எல்லாரும் அல்லாஹ் போதுமானவன் சொல்றீங்கல்ல, நானும் சொல்றேன்ல, அந்த தகுதி இருக்கான்னு பாப்போமா? அல்லாஹ் போதுமானவன் சொல்வதற்கு ஒரு தகுதி இருக்க வேண்டும். என்ன தகுதி? ஹஸ்புக்கல்லாஹ் வ மன் இத்தபஅக மினல் முஃமினீன். உமக்கும் அல்லாஹ் போதுமானவன் நபியே, உன்னை பின்பற்றக்கூடிய முஃமின்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். எப்படி சொல்றான் பாத்தீங்களா? நபியை பின்பற்றாமல் அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்வதற்கு தராணி கிடையாது. உனக்கு என்ன யோக்கியதைங்கிறான் அல்லாஹ். அடே நபியை பின்பற்ற மாட்டேன், நபி வழியை எடுக்க மாட்டேன், நபி வழியை எடுக்காம அல்லாஹ் போதுமானவன் அப்படின்னு சொல்ல முடியுமாங்க? சொல்ல முடியாது. சொன்னா நமக்கே சிரிப்பு வரும். எப்படின்னு சொல்லட்டா, ஒரு என்ன செய்யணும், பள்ளிவாசல வந்து பாங் சொல்ற மைக்க களவாண்டு போறான், திருடிட்டு போறான். போகும்போது நம்ம எல்லாரும் பின்னால ஓடி போய் அவனை பிடிக்கிறோம். யார? திருட்டு போயில பாய் தான். அவனை பிடிச்சி எல்லாம் குத்துறாங்க. அவன் எனக்கு அல்லாஹ் போதுமானவங்கிறான். அல்லாஹ் போதுமான திருட்டு போயில. ஏன் அப்படி சொல்றோம்? உனக்கு என்னடா தகுதி இருக்கு? திருடிட்டு அல்லாஹ் போதுமானவன் பியா? ஒரு பாவத்தை செய்து கொண்டு அல்லாஹ் போதுமானவன் சொல்லக்கூடாதுங்க.
குற்றத்தை செய்ய நபி வழி நடந்துட்டு அல்லாஹ் அக்கிரமம் செய்ய வேண்டியது அல்லாஹ் போதுமானவன். மதுரையில பல ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம மர்கஸ் முதல்ல ஆரம்பிக்கிற நேரத்தில் பக்கத்தில் ஒரு சாராய கடை உண்டு. அந்த சாராய கடையில் அங்கிருந்து ஒரு பாய் தான் சாயிபோ நல்ல போதையில் வர்றான், கிக்கு செம கிக்கு. அப்படி வரும் பொழுது நம்ம பசங்க ரவுண்ட் மொத்தமாக போகிறோம். அவன் என்ன செய்யறான், போதையில் சலாம் அலைக்கும் பாய், யாரு கிக்கில் நம்ம எல்லாரையும் பார்த்து சலாம் அலைக்கும் பாய். நம்ம பசங்க டே அறிவு இருக்காடா, கொஞ்சமா அல்லாவோட பயம் இருக்காடா, இப்படி குடிச்சாண்டா நாசமா போற அப்படின்னு கேட்கறான். அவன் லாஜிக்கா போல சொல்றான், உனக்கு அல்லாவோட பயம் இருக்கா பாய்? என்னடா சலாம் சொன்ன பதில் சொன்னியா அப்படிங்க, சலாம் பதில் சொன்னியா? ஏன் நம்மளுக்கு சிரிப்பு வருது? நீ நல்லா தக்குவா பேசுறியாடா? ஏண்டா தக்குவா பேச தகுதி இருக்கா? ஒரு அநியாயத்தை செய்து விட்டு அக்கிரமத்தை செய்து விட்டு ஒரு இடத்துல இரையச்சம் சம்பந்தப்பட்ட வேலையா செய்வான், இன்னொரு இடத்துல ஹராமானதா செய்வான். இரையச்சம் சம்பந்தப்பட்டதையும் செய்வான், ஹராமானையும் செய்வான். இதெல்லாம் நாம் மாற்றிக்கொள்வதற்கு தான் இந்த தர்பியா வச்சுக்கிடுங்க, இந்த பயிற்சி முகாம். நல்ல சரியான போதையில் இருக்கிறவன் அந்த சாராய கடையில் சிக்கன் பொரிச்சு கொடுப்பாங்களே, 65 கொடுப்பாங்கல்ல, இது பார்த்ததான் நம்மளா போய் சாப்பிட பார்த்தோம். அங்கே உட்காந்து அந்த சிக்கன் 65 கொண்டு வருவான் சின்ன பையன், போதையிலே கேட்பான், என்னடா இது சிக்கன் 65 ஹலாலாடா? யாரு போதை? எது ஹலாலா? பிஸ்மிஜில் அடுத்துக்கான கேட்கிறான். மனிதனுடைய புத்திய பாருங்க. குடிகாரர்களை செருப்பால் அடியுங்கள் என்பது இஸ்லாம், தெரியுமா? அபூ ஹுரைரா சொல்கிறார், யாராவது போதையில் வந்துட்டாங்கன்னா கையில் கிடைத்ததை வைத்து அடிப்போம், பின்னால் செருப்பை கொண்டு அடித்தவர்கள் உண்டு. செருப்பாலே அடிச்சிருக்காங்க சஹாபாக்கள். இவ்வளவு மோசமான ஒரு செயல் கூட நம்ம இடத்தில் சர்வ சாதாரணமாக இருப்பதை பார்க்கலாம். இப்போ வாங்க, கூ அம்பசக்கும் வாகலிக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரகில் இருந்து காத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் நம்மளே நம்ம குடும்பத்தை காக்கணும். ஏன் அல்லாஹ் இப்படி சொல்றான்? நம்ம முயற்சி செய்யணும்னு அர்த்தம். நூ அலைஹிஸ்ஸலாம் அந்த புள்ளையை காக்க முடியல நரகத்திலிருந்து, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அத்தாவை காக்க முடியல, நூ நபி லூத் நபி மனைவி நரகவாதிங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல காக்க முடியல. ஆனாலும் நீ உன் குடும்பத்தை சொல்லுங்கிறான். நம்ம அல்லாஹ் சொல்ல கேட்ட நடக்கும்ல, உன் குடும்பத்துக்கு சொல்லு. உலகத்தில் நானும் என் குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைக்காத மனுஷனே இல்லை. ஒரு மோசக்காரன் கூட நான் என் பிள்ளைகள் என் பேர பிள்ளை குடும்பம்லாம் நல்லா இருக்கணும் நினைக்கிறோம்ல. உலகத்தில் நல்லா இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, மறுமையில் அப்படி சொல்றான் அல்லாஹ். மறுமையில் நரகத்தில் விழுந்துடாத, உன்னையும் உன் குடும்பத்தை பாதுகாத்துக்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பல்வேறு குர்ஆன் வசனங்கள், இந்த கருத்துல பல வசனங்களை அல்லாஹ் சொல்லுகிறான். இப்பொழுது இங்க இருக்கக்கூடிய சோதரர்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான அமல்களை செய்திருப்பீர்கள். உங்களுடைய 10-12 வயசுல ஆரம்பிச்சிருப்பீங்க நோம்பு பிடிக்க, தொழுகிறதுக்கு, அமல் செய்யறதுக்கு, தர்மம் செய்யறதுக்கு. எவ்வளோ அமல்களை செஞ்சிருப்பீங்கல்ல. அமல்கள் செய்வது முக்கியம் அல்ல, செய்த அமலை பாதுகாப்பது முக்கியம். கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிச்சு யாராவது பெட்ரோல் ஊற்றி கொளுத்துவானா? நான் கேட்கிறேன். கோடிக்கணக்கான ரூபா, பல வகையான தோட்டம், தீ எரிஞ்சா என்ன செய்வீங்க? தாங்க முடியுமா? 50 வருஷமா வெளிநாட்டில் இருக்காரு, 1 கோடி ரூபாய்க்கு இடம் வாங்கினாரு, ஒரு தோட்டம். இன்னைக்கு அந்த தோட்டம் 15 கோடி, தீ எரிஞ்சா நாசமா போனா தாங்க முடியுமாங்க? அதாவது பரவாயில்லங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் ஒரு நஷ்டமாகி விட்டால் அதை மீண்டும் சம்பாதிக்க வழி இருக்கிறது. நம்மளே மக்களே சொல்லுவான, எந்த இடத்துல அந்த பழத்தை விட்டனோ அந்த இடத்துல சம்பாதிச்சம்மா, போனதை திருப்பி எடுத்துட முடியும். மறுமையில் அந்த அமலை விட்டீங்கன்னா எங்கிருந்து எடுப்பீங்க? நாம் செஞ்ச அமல்கள் செய்வது முக்கியம் அல்ல, அமல்கள் செய்வது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் அதை பாதுகாப்பது. வஃஅலுல் கைர் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அல்லாஹ் அப்படி தான் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே அப்படி கூப்பிடுறான் அல்லாஹ். கட்டளை என்ன கட்டளை? தொழுவுங்கள், ருக்கு செய்யுங்கள், அல்லாஹ்வை வணங்குங்கள், நன்மைகளா செய்யுங்கள். வஃஅலுல் கைர், நன்மைகளை செய்யுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. நன்மைகளை செய்யுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். ஆனால் வலா துபத்திலு அமாலக்கும், உங்கள் நன்மைகளை நாசமாக்கி விடாதீர்கள். நன்மைகளை செய்யுங்கள், உங்கள் அமல்களை வீணாக்கி விடாதீர்கள். எத்தனையோ அமல், நம்ம அமல் நாசமா போயிட்டு நம்மளுக்கே தெரியாம நாசமா போகும். சம்பாதிச்சுட்டே இருப்பீங்க,
ஒரு ஓரத்தில் கரையாடிச்ச மாதிரி பணத்தை கரையாடிச்சா என்னதுங்க ஆகுறது? அப்புறம் நம்ம அறியாமல் நம்முடைய பாவங்கள் வீணாகிட்டு போகுது. எப்படி வீணாகும்? அது பல பல விஷயங்கள் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் என்னது? லைன் அஷ்ஷக்த லஹபத்தன் நாமலுக்க, நபியை நீர் இணை வைத்து விட்டாலும் உன் நல்லறங்கள் எல்லாம் பாழாகிவிடும். எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துன்பம்! 23 வருஷங்கள் படாத பாடுபட்டு மக்களை திருத்தி அடிபட்டு மிதிபட்டு நொந்து நொம்பலப்பட்டு அவ்வளவு செய்த அமல்கள் நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய செய்த அமல்ல லட்சத்துல ஒண்ணு கூட இருக்காது. சஹாபாக்கள் செய்யறதுல 1000த்துல ஒண்ணு கூட இருக்காது. அவ்வளவு பெரிய அமல்கள் நம்ம இவ்வளவு லேசா நம்ம அமல் செஞ்சிருக்கோம். சஹாபாக்கள் நபிகளார் பல கோடி 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 அமல்களை செய்திருப்பார்கள். அதை சொல்றான், லைன் அஷ்ஷக்த லஹபத்தன் அமலுக்க, நீர் இணை வைத்து விட்டால் உன் நல்லறங்கள் எல்லாம் பாழாகிவிடும். இது எல்லாருக்கும் தெரியும். தௌஹீதை பேசக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஷிர்க் வச்சுட்டா நல்லறம் வீணா போயிடும், எத்தனை நன்மை செஞ்சாலும் நாசமா போயிடும் தெரியும்ல. இது இல்லாம ஒண்ணு இருக்கு, நல்லறங்கள் எல்லாம் பாழாகிவிடும். என்ன? அதை கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு சொல்றேன். ஷிர்க்ல உஷாராத்தான் நம்ம இருப்போம், நல்ல நாசமா போயிட்டு நம்ம பயப்படுவோம், ஜாக்கிரதையாத்தான் இருப்போம். ஆனால் சில விஷயங்களில் நம்மளை அறியாமல் நம்ம நல்லறங்கள் நாசமா போயிட்டே இருக்கும். எப்படி போகும்னு பாருங்க. திருக்குர்ஆன்ல வைலுல் லிக்குல்லி ஹுமஸத்தில் லுமஸா, கடுமையான எச்சரிக்கை. வைலுல் லிக்குல்லி அஃபாக்கின் அஸீம், கடுமையான எச்சரிக்கை. பொய் கூறி புறம் பேசி திரிபவர்களுக்கு நரகப்படுகுழியின் கேடுதான். வார்த்தை கவனிச்சுக்கணுங்க. பொய்ய பேசிட்டு திரிகிறது, புறத்தை பேசிட்டு அவன் சரியில்லை இவன் சரியில்லை, அந்த குடும்பம் மோசம் இந்த குடும்பம் மோசம், அந்த ஜமா சரியில்லை இந்த ஜமா சபை, இதாடா உன் வேலைங்கிறான்ல. உன்னை அதுக்காக படைச்சு விட்டுருக்கேன். அந்த குடும்பம் நல்லா இருக்கான், இந்த குடும்பம் மோசம், அந்த பொம்பளை மோசம், இந்த ஆம்பளை மோசம், இதான் உன் வேலை. இதை சொல்லிட்டா திரிவ. பிறரை குறை கூறி புறம்பேசி திரிபவர்களுக்கு நரகப்படுகுழியின் கேடுதான். வயலுக்குள்ளே அஃபாக்கின் அஸீம், அபாண்டம் சுமத்தக்கூடிய பொய்யர்கள் நரகப்படுகொலியின் கேடுதான். புறம், குறை, அபாண்டம். இதை இன்னொரு வார்த்தையில் அல்லாஹ் எப்படி சொல்ற, இது எவ்வளவு காட்டமா சொல்றான்னு பாருங்க. எவ்வளவு பயங்கரமான வார்த்தை நீங்க யாருக்கும் தெரிய மாட்டேங்குது, சர்வ சாதாரண வாழ்க்கையில் இருக்கிறது. எப்படி பாருங்க. ஹல் உனப்பியுக்கும் மன் தனஸலு ஷயாத்தீன், ஷைத்தான்கள் யாரின் மீது இறங்குகிறார்கள் என்பதை சொல்லவா, அறிவிக்கவா அல்லாஹ் கேட்கிறான். ஷைத்தான் யார்கிட்ட இறங்குறான் கவனிச்சு பாருங்க அந்த வசனத்தை. ஷைத்தான் யாரின் மீது குடிகொண்டு இருக்கிறான்னு அர்த்தம், உட்கார்ந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். பேய் பிடிச்சிருச்சு பிசாசு பிடிச்சிருச்சு சொல்லுவாங்கல்ல, பேயும் பிடிக்காது பிசாசும் பிடிக்காது, ஷைத்தான் பிடிப்பான்னு விளங்குது. ஷைத்தான் உட்கார்ந்துக்குமா. ஷைத்தான் யாரின் மீது இறங்குகிறான் என்பதை சொல்லவா. தனஸ்ஸலு அலா குல்லி அஃபாக்கின் அஸீம், 1 நம்பர் பொய்யன் இடத்தில் ஷைத்தான் இறங்குகிறான். யார் பொய்யன்? யுல்கூன ஸம்அ வ அக்ஸருஹும் காதிபூன். பொய்யனா யாரு? ஒட்டு கேட்பான் தெரியுமா, தன் காதை தீட்டுவான்ல, அவன் தான் பொய்யன். பொய்யனுக்கு அளவுகோல் என்ன? நீங்க என்ன பொய் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒட்டு கேட்கறது, யாரா ஏதாவது பேசிட்டா காதை தீட்டுறது, காதை கழட்டி போடுறதுமாங்கல்லங்க. நம்மளே பேசுவோம், ஏய் ஜாக்கிரதையா பேசுறா, அந்த பொம்பளை காதை கழட்டி போட்டு போயிருக்கோம். என்ன பொம்பளை மட்டும் சொல்றீங்கயா? ஆம்பளையும் தான். இந்த காதை கழட்டி போடுறது என்ன? ஒட்டு கேட்கறது, கதவை சாத்திரி வெளியே போற மாதிரி போறது, போகாம கதை கொட்ட பிடிக்கிறது. யாரு என்ன பேசுறா, எவரை பத்தி பேசுறா? பொய்யன் இவன், ஃப்ராடு. யாரு? ஒட்டு கேட்கறது ஃப்ராடு. அப்புறம் ஒட்டு கேட்டு என்ன சொல்றாங்கன்னு, அப்புறம் ஒட்டு கேட்கறியா, ஷைத்தான் உண்ட உட்கார்ந்து இருக்கான். ஞாபகம் வச்சுக்கிடுங்க, ஷைத்தான் என்ன கேட்க வைக்கிறான். வாசம் விளதான் உங்களுக்கு. அப்போ குறை கூறுவது, புறம் பேசுவது, இல்லாத்தை சொல்வது, ஒட்டு கேட்பது, இந்த 4 எப்படி லிங்க் ஆகுதுன்னு சொல்லட்டா, இந்த 4க்கு ஒரு லிங்க் இருக்கு. கஃபாபில் மரி கதிபனை யுஹத்திஸ பிக்குல்லி மா சமிஅனாங்க ரசூலுல்லாஹ். ஒருவன் பொய்யன் என்பதற்கு போதுமான ஆதாரம், அளவுகோல். இவன் ஃப்ராடு பொய்யன், அதுக்கு என்ன அளவுகோல்? காதில் விழுந்ததை எல்லாம் பரப்பி கொண்டு திரிவான். காதில் ஒன்று விழுந்தா போதும், சும்மா அடக்க மாட்டான் தெரியுமா. நீ கழிப்பட்டியா, நீ கழிப்பட்டியா இப்படியே சொல்லுவான். யாரை பார்த்தாலும் விட மாட்டான். தெருவில் போகும் பொழுது ஆரம்பிக்கும் பொழுது அருமையா ஆரம்பிப்பாங்க. ஆணோ பெண்ணோ, சலாம் அலைக்கும், அலைக்கும் சலாம், ஓகே. 1/2 மணி நேரம் புறம் பொய் ஃப்ரா எல்லாம் நடக்கும். முடிச்ச பிறகு கடைசியில் அஸ்தக்ஃபிருல்லாஹ், நம்மையும் அடுத்த ஆளை பற்றி புறம் பேசுறேன் முடிக்கும்
குடிக்கும் பொழுது சாராயம் குடிக்க முந்தி ஜாக்கிரதையா இருக்கணும். குடிச்சு முடிச்சு போற கடைசியில் ஒரு மடக்கு இருக்கும் பொழுது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படிலாம் சொல்லக்கூடாது. 1 மணி நேரம் புறம் பேச வேண்டியது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் நம்ம அடுத்த ஆளை பத்தி புறம் பேசிக்கிட்டு இந்த புறம், இந்த பொய், அடுத்தவரை பத்தி பேசக்கூடிய இந்த புத்தி ஜும்மா தொழுகை வந்த இடத்துல நடக்குங்க. ஜும்மா இருக்குல்ல, ஜும்மா தொழுகைக்கு ஹுத்பா பேசும்போது இமாம் வந்து உரை நிகழ்த்தும் பொழுது 2 பேர்கள் பேசிக்கொண்டிருந்தால் 2 பேர் பேசுறாங்க. பேசுற தப்பு தானே, தப்பு நீங்க திருத்துறதுக்கு எப்ப வாய மூடு அப்படிங்கிற சொன்ன ஓஞ்சுமா நாசமா போயிருங்க. ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜும்மாக்கு உட்கார்ந்துருக்காங்க, ஆலிம் சாப் பயான் செய்யறாரு, 2 பொம்பளை பேசுறாரு, 2 ஆம்பளை பேசலாம். உங்களுக்கு தெரியுது தப்புன்னு தெரியுது, அந்த தப்பை திருத்தாதுங்க. ரசூலுல்லாஹ் தவறை சுட்டி காட்டணுங்கிறது சட்டம், ஜும்மாவில் செய்யாத. ஏன் வாயை மூடுனா அவன் சும்மா இருக்க மாட்டான், உனக்கு அப்படிமா. நீ வாயை மூடுனா உனக்கு நீ பெரிய யோக்கியமா அப்படிமா, லடையாயிரும். பேசாம இரு, அவன் பேச நாசமா போட்டோம், நீ வாயை சும்மா இரு. பிறரை குற்றத்தை தடுப்பது இஸ்லாம் என்றாலும் அந்த நேரத்தில் வேண்டாம். இப்படிப்பட்ட ஜும்மாக்களில் கூட புறங்கள் நடக்கும். ஒரு பொம்பளை உள்ள நுழையும் பொழுது அந்த பச்சை தாவணி போட்டிருக்காள்ல, ஆமா அவளை பத்தி நான் அப்புறமா சொல்றேன், பக்கத்தில் உள்ளவள்கிட்ட அப்புறமா சொல்றேன். தொழுகை முடிஞ்சவன யாமா இவ கேட்பா, அவளை பத்தி அப்புறமா சொல்லுனே என்ன, அதுவா ஆரம்பிச்சான் 1 மணி நேரம். அம்புடு ஜும்மா தொழுதுட்டு வீடு போய் சேர்றதுக்குள்ள ஜும்மா நஃபில் சூரத் எல்லாம் நாசமாகிட்டு போறது. எவ்வளவு கஷ்டப்பட்டு தொழுது திக்ர் பண்ணி அமர் செஞ்சுட்டு போவீங்க, வீட்டுக்கு நடந்து போகும்பொழுது அவளை புறம் பேசி குறை சொல்லி இல்லாத போலாத சொல்லி நாசமா போயிருவாங்க உங்க அமலு. எத்தனையோ இருக்கு, நான் ஒரு சில விஷயத்தான் நான் சொல்றேன். இதெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய தொழுகையெல்லாம் நாசமாயிரும், அமல்கள் எல்லாம் நாசமாயிரும். தொழுவும் பொழுது தொழுகை முடித்து திக்ர் செய்யும் பொழுது சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்றாங்கல்ல, அப்பொழுது இருக்கக்கூடிய பக்தி, அந்த இறையச்சம், வேற எந்த செயல் வந்தாலும் அஸ்தக்ஃபிருல்லாஹ்ங்கிற ஆளா இருப்பாங்க. உங்க பையன் வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது ஒரு சினிமா பாட்டை வைக்கிறான் டிவியில, அல்ல மொபைல்ல சினிமா பாட்டு வைக்கிறான், நீங்க திக்ர் பண்ணிட்டு இருக்கிய தொழுவு முடிஞ்சு, சைத்தான் ஏன்டா சைத்தானை போய் திறக்கிறேன், எதை மொபைல திறந்து பாட்டு வச்சா டிவியை போட்டா ஏன்டா சைத்தானை போய் திறக்கிற, உன் பிள்ளைகளை சொல்லுவீங்கல்ல, ஏன் நீங்க தொழுகிட்டுல திக்ர்ல பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த நேரத்தில் பக்கத்தில் உள்ள ஒரு பொம்பளை, ஃபாத்திமா என்ன எப்படி இருக்க, நல்லா இருக்கேன், அவ வந்து பக்கத்தில் உட்கார்றா, உனக்கு செய்தி தெரியுமா? அதே நேரத்தில் எந்த செய்தி, அவ ஓடி போயிட்டாளா, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், சைத்தான் கெடுக்கிறானா, அவன் டிவி போட்டது சைத்தான். நீங்களே சைத்தான துறக்காக எழுந்தது, இது பிறகு வாயை துறக்க சைத்தான் தானே. இது என்னது இது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் வாய மூடு, புறம் சொல்லிட்டு ஏன்டா வராத, கோவிச்சுட்டு போனா போயிட்டு போறா. இப்படி மோசமான ஒரு நம்மளை அறியாமல் நல்லவர்களை நல்ல அமல்களை நாசமாக்கக்கூடிய செயல் இந்த புறம், இந்த கோள், இந்த அபாண்டம், இந்த ஒட்டுக்கேப்பு. அதுதான் நபிகள் பெருமானார் சொன்னாங்க, கஃபாபில் மரி கதிமரி ஹதீஸ் பிக்குல்லி மா சமிஅ. ஒருவன் பொய்யன் என்பதற்கு அளவுகள் என்ன தெரியுமா? கேள்விப்பட்டதெல்லாம் வெளியே சொல்லிக்கொண்டு திரிவான், சும்மா கிடக்க மாட்டான், கேள்விப்பட்டதெல்லாம் சொல்லிக்கிட்டே திரிவான். அஃப்ரல் ஃபிரா ஐயுரிய ரஜுல் ஐனிஹி மாலம் தரையா, கண்ணில் பார்க்காதை சொல்பவன் அபாண்டம் சுமத்தக்கூடிய பொய்யன் நாங்கள் சொல்லலாம். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, கண்ணில் பார்க்கல ஏன் அதை பேசுற அப்படின்னா விளங்குதா, நம்மள்ட்ட அது இருக்கும். ஒருத்தனை பத்தி குறை சொல்ல வேண்டியது, நீ பாத்தியான்னு கேட்டு பாருங்க, நான் கண்ணால பார்க்கல கேள்விப்பட்டேன், கண்ணால பார்க்கல வாய மூடு. இன்னல்லாஹ் யக்ரஹு கீல வகால், கேள்விப்பட்டேன் அவன் சொன்னான் இவள் சொன்னால் என்று சொல்வதை அல்லாஹ் வெறுக்கிறான். கேள்விப்பட்டேன் அவ சொன்னா, கேள்வி நான் பார்க்கல, பார்க்கலன்னா அதை பத்தி வெளியே பேசாத. என்னமோ நான் மிரட்டுறேன்னு நினைக்காதீங்க, இஸ்லாமிய சட்டம் அப்படி. என்னுடைய கட்டளை அல்ல இது, அல்லாஹ்வின் கட்டளை, அவன் தூதருடைய கட்டளை. சாதாரண விஷயமாங்க இது, நம்மளை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாசமாக்கிவிடும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்களேன், ரசூலுல்லாஹ்வை விட மென்மையாக யாரும் நடக்க முடியாது. யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு வபஷ்ஷிரு வலா துனஃபிரு, மென்மையாக பேசுங்கள், கரடுமுரடாக பேசாதீர்கள், நற்செய்தியை கூறுங்கள், வெறுப்பான வார்த்தைகளை கூறாதீர்கள். எப்படிலாம் சொல்லிருக்காங்க, மஹலன் மென்மையாக பேசு. ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு விஷயத்துக்கு வர்றேன். ரசூலுல்லாஹ்வுடைய மென்மைக்கு ஒரு சான்று எத்தனை இருக்கு, ஒரு சான்று.
நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கும் பொழுது யூதர்கள், இந்த யூதர்கள் நிறைய விஷமம் பிடிச்சவன் தான். பெரும்பாலும் யூத பயிலுவ மாதிரி ஒரு விஷமி உலகத்தில் எவனும் கிடையாது. இன்னைக்கு செய்யறாங்க அந்த யூதருடைய ஜீன் தாங்க இஸ்ரவேல்ல நடக்கு. இன்னைக்கு இந்த வினாடி வரைக்கும் அந்த யூத புத்தி சாதாரண புத்தி இல்லை, அது ஒரு தனி சப்ஜெக்ட். அது ரசூல்லாட்ட வர்றான், வந்து ரசூல்லா பார்த்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லாம அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும்னா என்ன அர்த்தம்? அஸ்ஸலாமு அலைக்கும்னா அல்லாஹ்வுடைய சாந்தி கிடைக்கட்டுமான்னு அர்த்தம். அஸ்ஸலாமு அலைக்கும்னா அல்லாஹ்வுடைய சாபம் கிடைக்கட்டும்னு அர்த்தம், செத்து போன அர்த்தம். சலாம்னா சாந்தி, சாம்னா மரணம். அஸ்ஸலாமு அலைக்கும் நாசமா போங்கிறான். யார? ரசூலுல்லாஹ். ஏத்துக்கடாட போடா, நாசமா போன்னு சொல்ல என்ன இருக்கு? அவங்கள்ட்ட வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிறான். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமா வ அலைக்கும், ஓ மீதும் உங்கள் மீதும், வேற வார்த்தையை சொல்ல, உன் மீதும் நாசம்னு சொல்லல, அவன் நாசம் உண்டாகட்டுங்கிற வார்த்தையை சொல்றான். வ அலைக்கும் முஸ்ஸாம் அப்படி சொல்ல ரசூலுல்லாஹ், வ அலைக்கும் உங்கள் மீதும். இது ஆயிஷா பக்கத்தில் இருக்காங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும் இல்ல, தாம் புருஷன்ல, தாம் முன்னால தாம் புருஷனை நாசமா போன்னு சொன்னா யார் ஏத்துக்குவா? டென்ஷன் ஆயிட்டாங்க ஆயிஷா. கலபல்லாஹு லக்கும் வலஅனக்குமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாபம் கோவம் உண்டாய் நீ நாசமா போகடா அப்படி சொல்லிட்டாங்க. அவன் அஸ்ஸலாமு அலைக்கும் வார்த்தை சொன்னான். ஆயிஷாக்கு கோவம் வந்து என் புருஷனை சொல்வீங்களா, அல்லாஹ்வுடைய தூதரை சொல்வீங்களா, எவ்வளவு பெரிய பண்பான சொல்லி நாசமா போற போயிடுவா, நீ நாசமா போடா அப்படின்னு சொல்லிட்டார். யார் சொல்றா? ஆயிஷா சொல்றாங்க. நபிகள் பெருமானார் மகளன் யா ஆயிஷா, மென்மையா பேசு. இதுக்கு அர்த்தம் என்ன? மென்மையா பேசு. ஏன் கூட டென்ஷன் ஆகுறன்னு அர்த்தம். ஏன் உள்ள கோவப்படுற? நிதானம், நிதானமாக பேசு. உன்னை ஆயிஷா சொல்றாங்க, அவலம் தஸ்மஅ மா காலு, அவர்கள் என்ன சொன்னார்கள் உங்க கால உடலியா? ஆயிஷா ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க. அந்த பேர் உங்களை நாசமா போல சொல்றான், அது உங்க கால உடலியா அப்படி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவலம் தஸ்மஇ மா குல்து, நான் சொன்னது உங்க காதுல விழுந்துச்சா? மென்மையா பேசி நான் சொல்றேன், அது உங்க காதுல விழுந்துச்சா? எவ்வளவு பெரிய மென்மை, கற்பனை கட்டுதாங்க. இப்படி சொல்ல முடியுமா யாராவது? நம்மள நாசமா போன்னு சொல்றான், அவரை ஒரு மனைவி பக்கத்தில் நிக்கிறீங்க, விடுவீங்களா? நீங்க 1000 தடவை புருஷன் நாசமா போன்னு சொல்லி அது வேற சமாச்சாரம். இன்னொருத்தன் சொன்னா விடுவீங்களா? நம்ம தான் சொல்லுவோமே, இந்த நாசமா போன மனசு எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியலையே. சாதாரணமா யூத பயலுடைய புத்தி அது. இந்த வார்த்தை நம்ம சாதாரண விஷயம் சொல்லிடுவோம். நம்ம பிள்ளைய சொல்றப்பாங்க, நம்ம பிள்ளைய நாசமா போற பையா என்ன சேட்டை பண்றான் சொல்றீல்ல, இதெல்லாம் தடை செய்யப்பட்ட வார்த்தைகள். அப்படிலாம் ஒரு முஸ்லீம் சொல்லக்கூடாது. கோபம் இருக்கலாம், மென்மையாத்தான் பேசணும், அழகாத்தான் பேசணும், அன்பாத்தான் சொல்லணும். மிஞ்சி வரும்போது நான் அறைய போடுங்க அது வேற சமாச்சாரம். இந்த மாதிரி வார்த்தை சொல்லக்கூடாது. நாசமா போறவர் அப்படின்னு உங்க புருஷனை பார்த்து ஒரு ஆளு சொல்லுது, சும்மா விடுவோமா? நம்ம என்ன, நீ நாசமா போ, குடும்பம் நாசமா போ, குலமே நாசமா போட்டோம் அப்படின்னு சொல்லி உங்க புருஷக்காரரு கொஞ்சம் மென்மையா பேசு அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு ஒரு அளவு தெரியாது, சும்மா இருங்க அப்படின்னு புருஷனை ஏத்துக்க மாட்டாங்க. நம்ம மென்மைகள் எல்லாம் கடுமையில் கோபம் வருகிறது. வருதா? நபிகள் பெருமா இவ்வளவு மென்மை உள்ளவங்க தானே அந்த ரசூலுல்லாஹ். எதுக்கு இதை சொன்னா, இவ்வளவு மென்மையாக இருக்கக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையை சீவிட்டு இருந்தாங்க. இந்த ஈருளின்னு சொல்லுவாங்கல்ல, ஈர் எடுக்கிற சீப்பு அன்றைய காலத்துல. இப்போ ஒரு 10-20 வருஷத்துக்கு முந்தைய கூட அது இருந்திருக்கும். இன்றைக்கு ஷாம்புகள்லாம் வந்து ஈர போக்கா பேனை போக்கான்னு கொண்டு வந்திருக்கான். ஒரு 50-60 வருஷம் முந்தைய அப்படி கிடையாது. ஈருளின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் அன்றைய காலத்தில் ஈருளின்னு ஒன்று இருந்துச்சு, அது ஊசியா இருக்கும், இப்படியே எடுத்துட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் சீவிட்டு இருக்கும் பொழுது நபிகளாருடைய வீட்டு வாசல்ல ஒரு ஆள் எட்டி பார்க்கிறார். ஒரு ஓட்டை வழியே ஏதோ ஒரு கிடுக்கு இருந்திருக்கு, ஓட்டை இப்படி பார்க்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லவ் அலிம்னா, நீ தான் எட்டி பார்க்கன்னு தெரிஞ்சிருந்தா தனாத்து பிஹி ஃபி ஐனிக, உன் கண்ணை குத்திருப்பேன். மென்மையான ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளவு கோவம் வருது பாருங்க. என்னடா எட்டி பார்க்கிற அப்படின்னு அர்த்தம்? அறிவில்ல. ஒரு வீட்டில் வந்தா சலாம் சொல்லு, பதில் வருதான்னு பாரு, அதெல்லாம் எட்டி பார்க்கிற, கண்ணை நோண்டி போடுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்ம எத்தனை வீட்டில் எட்டி பார்க்கிறோம்? அடுத்த வீட்டில் என்ன நடக்கு? அடுத்தவன் போனை நோண்டுறமா இல்லையா? அதானே அது. நாகரிகத்துக்கு அடுத்தவன் போனை நோன்றிய. சலாம் சொல்லி பதில் வராவிட்டால் திரும்பி வாருங்கள் என்பது நபி வழி, குர்ஆன்ல இருக்குது. அடுத்த வீட்டுக்குள் நுழையும் பொழுது நீங்கள் முதலில் சலாம் சொல்லுங்கள், அனுமதி பெற்று உள்ளே வாருங்கள்.
இஸ்லாமிய சட்டம் இருக்கா? என்னமோ சலாம் சான்னு நினைச்சிட்டிய. அடே சலாம் சொல்லு, வரட்டாமான்னு கேளு, வாங்கன்னு சொன்னா போ, இல்லைன்னா திருப்பு. இது இஸ்லாமிய சட்டம். என்னமோ ஹதீஸ் குரான் சொல்லிட்டு இருக்க, என்ன சட்டம்? குரான் என்ன வெத்து வார்த்தை இல்லாது. இஸ்லாமிய சட்டம் என்னன்னு சொன்னா, ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறிய, சலாம் சொல்றிய, பதில் இல்லை, திரும்பிடு. நம்ம அப்படி செய்ய மாட்டோம். அனுமதி வாங்குற எப்படி தெரியுமா? பாதி உள்ள போய்கிட்டு உள்ள வரலாமா, அங்க உள்ள பாதி போன என்ன உள்ள வரலாமா? அது என்ன புத்தி? அது வீடு பூட்டி கிடக்குமானால் சாவி துவாரம் வழியாக பார்க்கிற பழக்கம் இருக்கா? உள்ள யாரோ இருக்க மாதிரி தெரியுது, உனக்கு என்ன இருந்த வேலையை பார்த்துட்டு போ. இன்னும் சில பேர் ஒரு மேல போய் செருப்பு கிடக்குத, உள்ள யாரும் இருக்காங்க போல இருக்கு, புத்திய பாரு. அடே சலாம் சொல்லு, பதிலாட்ட போடுறா, இதாண்டா ஹைர். குர்ஆன்ல இருக்கு, ஹைருல்லக்கும், உங்களுக்கு அது சிறந்தது, கண்ணியமானது. எவ்வளவு ஜாக்கிரதையான விஷயம் பார்த்தீங்களா? இந்த சின்ன சின்ன விஷயத்தில் உள்ள ஓட்டையினால நம்முடைய வாழ்க்கையே நாசமாயிடும். சின்ன விஷயம்தான், ஆனா எவ்வளவு பெரிய அமல்கள் வீணா போகும் தெரியுமா? பாருங்க, கண்ணை நோண்டி போடும் அப்படிங்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலா தஹஸ்ஸசு வலா தஜஸ்ஸசு வலா தஹாஸது. ஒட்டு கேட்காதீர்கள், பிறரை துருவாதீர்கள், பொறாமை கொள்ளாதீர்கள். எப்படி சம்மந்தப்படுத்துறாங்க பாருங்க. ஒட்டு கேட்கிற புத்தி, துருவுற புத்தி, உங்களை அறியாம அது பொறாம புத்தி. உங்க உள்ளத்துல பொறாமை கிடக்குன்னு அர்த்தம். துருவுறது என்னன்னு தெரியுதா? பெரும்பாலான ஆள்கள்ட்ட இது இருக்கும், துருவுறது. சொல்லாட்ட கோபம் வேற வரும். என்கிட்ட மட்டும் சொல்றேன், நான் யார்கிட்ட சொல்ல போறேன், நீ தான் யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்களா, அப்புறம் உனக்கு சொல்லுவாங்களா? தெருவில் போறீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், வலைக்கும் சலாம், எப்படி இருக்கியா, அல்ஹம்துலில்லாஹ், அதான் நிற்க மாட்டான். எங்க கிளம்பியாச்சு, எங்க போறீங்க அப்படின்பாரு. வெறும் மதுரைக்கு போறவரா இருப்பாரு. நான் மதுரைன்னு சொன்னா இவன் வந்து அங்கே வந்து ஏதாவது நம்ம வேலையை கெடுத்துருவானன்ட்டு நான் திருச்சிக்கு போறேன் அப்படின்றார். பொய் சொல்லுவார். ஏன்? மதுரைக்கு போனால் இவன் பின்னால் வந்து ஏதாவது நம்ம போகிற வேலையை கெடுத்துவோம், வியாபாரத்துக்கு போவார். இவன் போய் மதுரை போனால் விடுவானா? இவன் வியாபாரத்தை கெடுத்துருவானே, அதை மறைக்க நினைக்காரு. எங்கே போறீங்க? திருச்சிக்கு போகிறேன்றார். விட மாட்டான். திருச்சிக்கா? எதுக்கு? ஒரு வேலையாக போகிறேன். அப்போ விட மாட்டான். என்ன வேலை இதேக்கடா உனக்கு எங்க ஆர சொல்லலாம். அவன் எங்க சில பேர் சும்மா இருக்க மாட்டான், பஸ் ஸ்டாண்ட்லேயே நிற்பான். நீங்க மதுரை பஸ்ல ஏற்றிக்கணும் திருச்சின்னு சொல்லிட்டு போன் அடிச்சு, ஐயா திருச்சி போறேன்ட்டு மதுரை பஸ்ல ஏறுற போனு. அட படுபாவி, புத்தி எங்க போய் நிக்கி? இஸ்லாமிய கட்டளை இல்லைங்க இது. துருவாதே, பொறாமை கொள்ளாதே, ஒட்டு கேட்காதே, அடுத்தவன் நோண்டாத. எங்க போறீங்க? வெளியூர் போறேன் அப்படின்றாலே உன்கிட்ட சொல்ல விரும்பல. நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும், நீங்க ஏன்ட்ட சொல்லணும்? வெளியூர் போறேங்கிற அடுத்த பேச்சு பேசக்கூடாது. அவன் உன்கிட்ட சொல்ல விரும்பல, அடுத்த கேள்வியே கேட்கக்கூடாது. ஒலா தஜஸ்ஸசு, குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்றான், துருவாதீர்கள். ஒலா யகத்த பாதுக்கும் பாதா யுஹிப்பு அஹதுக்கும் ஐயாக்கு லஹம அஹீஹி மைத்தன். உன் சகோதரன் செத்து நாரி கிடக்கும் அந்த பிணத்தை திம்பீர்களா? பொணந்தெண்ணியா நீங்கிறான்ல. சாதாரண அந்த வசனத்தை கேட்டு கேட்டு சாதாரண காரமா சொல்றேன். நீ புணந்தெண்ணியா? புணத்தை எவனா திம்பாங்க? செத்த பிணத்தை, நாரி கிடக்கிற பிணத்தை. ஹலாலான ஆட்டுக்கறியே தானா செத்தா ஹராம் இல்லையா? ஆட்டுக்கறி ஹலால் தான், தானா செத்துனா நாரி போச்சுன்னா ஹராம். மனுஷங்கறி யாரா திம்பானா? செத்து நாரி கிடக்கக்கூடிய பெருச்சாளிக்கறி யாரா திம்பீங்களா? இதை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. வீட்டுக்காரர் சாப்பிட உட்காந்துருக்காரு, நல்ல சாப்பாடு, அருமையான சாப்பாடு உட்காந்துருக்காரு, அறுசுவை உணவோடு உட்காந்துருக்காரு புருஷன். மனைவி மதுவா போய், ஏங்க என்ன அந்த அடுத்த வீட்டில் முந்தாச்சும் அவரும் அப்படியாகானா? யாரா அப்படி சாப்பிடும் பொழுது செத்து போன பெருச்சாலை தூக்கி புருஷங்க வாயில கொடுத்தீங்கன்னா ஏற்றுக்குவீங்களா? சி அழுப்பில்ல சொல்லுவோம்ல, எவ்வளவு அருவருப்பான நினைப்போம். அதை விட கேவலங்க இது. அடுத்தவரை பற்றி புறம் பேசுவது, அடுத்தவரை பற்றி குறை பேசுவது. இப்ப அந்த வசனத்தை எடுத்து பாருங்க. வயலுக்குள்ளி ஹுமசத்துல் ஹுமசா, அந்த வசனம் எப்படி இருக்கு? வயலுக்குள்ளி அஃபாக்கி நசீம் எப்படி இருக்கு? லா எதுகுல் ஜன்னத்த நம்மாம் என்றார்கள் நபிகள் நாயகம். கோல் சொல்பவன் சொர்க்கம் போக மாட்டான், கோல் சொல்லி திரிபவன் சொர்க்கம் போக மாட்டான். ரெண்டு விதமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. கோல் சொல்லி திரியக்கூடியவன் சொர்க்கம் கிடைக்காது,
நீ எவ்வளவு அமல் செய்த, அமல் நாசமா போச்சுன்னு அர்த்தம். இந்த அடி விதியெல்லாம் விதிக்கப்பட்டு அப்புறம் தான் பார்க்கணும். உன்னுடைய கோளின் மூலமாக, புறத்தின் மூலமாக, அபாண்டத்தின் மூலமாக நம் நன்மையெல்லாம் நாசமாகிவிடும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? மறுமையில மலைகளை போன்ற அமல்களை குவித்துக் கொண்டு ஒருவன் வருவான். அவன் தானப்பா திவாலானவன். நாங்க ரசூலுல்லாஹ். திவால்னா யாரு? அமல்களை செய்து மறுமையில் வரும் பொழுது இவனால் பல பேர் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். ஒருதான் வருவான், யாரெல்லாம் என் குடும்பத்தை நாசமாக்கனா, என் புருஷனுக்கு எனக்கு இடையில பிரச்சனை உண்டு பண்ணா, அந்த குடும்பத்தை கெடுத்தான். நடக்கா இல்லையா? இன்னும் சொல்ல போனாங்க, ஒரு ஹதீஸ் கூட வரும், மை எலுமல்லி மாபைன் லிஹ்யஹி மாபைன் ரிஜ்லிஹி அல்மல்லஹுல் ஜன்னah. எவன் தன்னுடைய இரண்டு உதடுகளுக்கு இடையில் உள்ளதையும் இரண்டு கால்களுக்கு இடையில் உள்ளதையும் பேணி பாதுகாக்கிறானோ அவனுக்கு சொர்க்கத்திற்கு நான் கேரண்டி. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதனால் நாசமா போச்சு? ஒண்ணு அவனுடைய ஒழுக்கங்கட்ட வாழ்க்கையினால் இருக்கும். இன்னொன்னு நாக்கு. விபச்சாரத்துக்கு ஈக்குவலானது நாக்கு. யாவும் வச்சுக்கிடுங்க. விபச்சாரம் எப்படி கொடியது, அது எப்படி ஒரு தான் நரகத்தினுடைய சேர்க்கும், நாக்கு கொண்டு போய் சேர்த்துரும். அவ்வளோ டேஞ்சரான விஷயம் நாக்கு. சும்மா இல்ல, இந்த நாக்கின் மூலமாக சொர்க்கம் அடையலாம். அதுபோல நம்முடைய மர்ம உறுப்பின் மூலமாக சொர்க்கம் அடையலாம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது எப்படி யார சொல்லலாம்? மர்ம உறுப்பின் மூலம் சொர்க்கம் அடைவது. அதை தவறாக பயன்படுத்தினா நரகம் தானே? ஆம். அதை நியாயமாக நேர்மையாக பயன்படுத்தினால் சொர்க்கம். ஹலாலான முறையில் பயன்படுத்தினால் சொர்க்கம், ஹராமான முறையில் பயன்படுத்தினால் நரகம். அதுபோல நாக்கு. இந்த நாக்கை ஹலாலா பயன்படுத்துங்க. குர்ஆனை பேசுங்கள், நபிமொழியை பேசுங்கள், நல்லதை பேசுங்கள். மன் கான யுமின் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் ஹைர். அதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மன் கான யுமின் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் ஹைரன் அவ் லியஸ்முத். அல்லாஹ்வை நம்பினால், நான் ஏற்கனவே ஈமான சொன்னேன், அந்த வாசகம் தான் அது. மன் கான யுமின் பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பினால், வல் யௌமில் ஆகிர், மறுமையை நம்பினால், அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்ற நம்பிக்கை இருக்குமானால் ஃபல்யகுல் ஹைரன் அவ் லியஸ்முத். நல்லதை பேசுங்கள், இல்லைன்னா வாயை மூடிடு. நல்லதை பேச முடியல, சில பேர் பேச முடியாது. அவனே சொல்லுவான், நான் வாயை திறந்தாலே வம்பு வந்துருமே, வரும்ல, வாயை மூடு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நல்லதை பேசல என்றால் வாயை மூடுனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ஒரு நாக்கின் மூலமாக ஒருவன் சுவனத்தையும் அடையலாம், நரகத்தையும் அடையலாம். அவ்வளவு டேஞ்சரான ஒரு விஷயம் இந்த நாக்கு. அது மட்டுமல்ல, அல் கிதுபு யஹ்தி இலல் ஃபுஜூர் நாங்க ரசூலுல்லாஹ். இந்த வசனங்களை எல்லாம் யாவும் வச்சுக்கிட்டீங்கன்னா ஓரம் நம்மளை நம்ம பாதுகாத்துடலாம். அல் கிதுபு யஹ்தி இலல் ஃபுஜூர், பொய் பாவங்களுக்கு வழிவகுக்கும். பொய்னா என்ன? கால உழுது பரப்புறது பொய் தான், ஒட்டு கேட்கறது பொய் தான், கோல் சொல்றது பொய் தான், இல்லாத போல சொல்றது பொய் தான். கண்ணால் பார்க்காமல் நீங்க கேள்விப்பட்டதை சொல்வது பொய். இத்தனை பொய் தானே. இந்த பொய்கள் பாவத்திற்கு வழிவகுக்கும். அதாவது எல்லா பாவத்தையும் எழுதிட்டு வந்துருமாமா பொய்ங்கிறது. இதை புரிஞ்சு கொள்றதுக்காக ஒரு சாம்பிள் சொல்றேன். ஒருத்தன் சொல்றான், அப்படி வச்சுக்கிடுங்க, குடிக்க மாட்டேன், பீடி சீர் கூட தொட மாட்டேன், அந்நிய பெண்ணை பார்க்க மாட்டேன், அந்த தப்பை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், ஒரு 10 அடிக்கிட்டு கடைசியில் பொய் சொல்லுவேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான். இத்தனை பொய்னா ஆயிரும். இவ்வளவு பொய். குடிக்க மாட்டேன்றது பொய், அந்நிய பெண்ணை பார்க்க மாட்டேங்கிறது பொய். இந்த பொய்யெல்லாம் உள்ளடங்கிருங்க. ஆனால் நபிகள் பெருமாள் அல் கிதுபு யஹ்தி இலல் ஃபுஜூர், பொய் என்பது பாவங்களை கொண்டு வந்து விடும் அப்படின்னு நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் இது சம்பந்தப்பட்ட சில உச்சமான சில விஷயத்தை நான் சொல்றேன். முனாஃபிக்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வஞ்சகன். முனாஃபிக்னா யாரு? வஞ்சக புத்தி, பிறரை கெடுக்க வேண்டும் என்ற உணர்வு உள்ள வஞ்சகனுக்கு தான் முனாஃபிக்னு சொல்றது. வஞ்சகன், துவேஷி, கெட்ட குணம் படைத்தவன் முனாஃபிக். ஆயத்துல் முனாஃபிக். வஞ்சகனின் அடையாளங்கள் என்னன்னா 3 இருக்கு. வஞ்சகனின் அடையாளம், பொம்பளைனா வஞ்சகி அப்படி வச்சுக்கிடுங்க. வஞ்சகியோ வஞ்சகனோ, வஞ்சகனின் அடையாளம் 3. என்ன? இதா ஹத்தஸ கதிப, வாயை திறந்தால் பொய் பேசுவான். அதுக்கடுத்து வைதா வஅத அஹ்லஃப, வாக்கு கொடுத்தால் மீறுவான். வைதா துமின கான, நம்பினால் மோசம் செய்வான். சொல்ல போனால் இந்த 3 ஒண்ணுதான். ரசூலுல்லாஹ் கொஞ்சம் விரிவா சொல்றாங்க. இந்த 3 ஒண்ணுதான். பேசினால் பொய் பேசுறது சரி, வாக்கு கொடுத்தால் மாறுறது அதுவும் பொய் தானே. நாளைக்கு தர்றமா தரமாட்டான் பொய். நம்பினால் மோசம்,
ஒரு மாசத்துல தர்றம்மா, ஆளே காணா போயிடும், தரவே இல்லைன்றுவான். நம்பிக்கை துரோகி. போய் டெவலப் ஆனால் வாக்கு பெறுவான், வாக்கு பெறுவது டெவலப் ஆனா நம்பிக்கை மோசம் பண்ணுவான். இத்தனையும் இந்த புறத்துக்குள்ள பொய்க்குள்ள வசனம் சொன்னல, வயலிலுக்குள்ளே அஃபாக்கின் அசீம், 1 நம்பர் பொய்யனுக்கு நரக படுகொலிதான். அந்த பொய்யனிடத்தில் ஷைத்தான் இறங்குகிறான். எங்க ஒன்று கொடுத்து பார்த்தீங்களா? லேசா நினைக்கிறீங்களா அந்த பாவத்தையெல்லாம்? என்னையும் சேர்த்தான். உங்களுக்கு மட்டும் கேட்க நினைக்காது, எனக்கும் தான். லேசா நினைக்கிறோம், நன்மைகள்லாம் நாசமாக்கிறோம். ஒரு சாதாரண ஒரு பொய்யை சொல்றீங்க. இப்போ உதாரணமா இந்த பயான் முடிஞ்ச உடனே நம்ம ஜமாத்துல இருந்து ஒரு கலெக்ஷன் எடுக்கிறாங்க, உலகான செலவாயிருக்கு, உங்களால் ஏண்ட தர்மங்களை தாருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய பேர் 500, 1000, 5000, 10,000 கொடுப்பீங்க. சில பேர் கொடுத்துட்டு சும்மா இருக்க மாட்டான். கொடுத்துட்டு இன்னொரு தடவை பார்த்து, நான் போறான்ல 1 நம்பர் கஞ்சப்பைய புறம், இவன் 500 ரூபா தர்மம் செஞ்சிருப்பான், அவனை கஞ்சப்பைய என்ன இல்லை, இவன் 500 ரூபா அவனுக்கு போயிருமே. இந்த புறத்துக்கும் கோளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ரெண்டும் அண்ணன் தம்பி தான், உடம்பிறந்த சகோதர சகோதரி தான். ஒரு சின்ன வித்தியாசம். புறம்னா ஒருவரை குறை சொல்வது புறம், கோளுனா சொன்ன புறத்தை தூக்கிட்டு போய் போட்டு கொடுக்கிறது. கஞ்ச பையனா புறம். இன்னொருத்த சும்மா இருக்க மாட்டான், ஏய் உன்னை கஞ்ச பையன்னு சொல்றான். யார கஞ்ச பையன்? நீ கொஞ்சம் கொப்ப கஞ்சாம்பா, லடாயிரும். ஒரு புறத்தை டெவலப் பண்ணி கோல் சொல்லும் பொழுது அது எங்க உடைய விட்டுரும்? லடாய், சண்டை, சச்சரவு, நாசம். அவ்வளோ டேஞ்சரான முனாஃபிக் லெவல்ல போயிருது. வைன் சல்லா வசாம வசாம அன்னஹு முஸ்லிம். அவன் தொழுதாலும் நோன்பு பிடித்தாலும் அவன் தன்னை முஸ்லிமன் நினைத்துக் கொண்டாலும் முனாஃபிக். போ, நீ என்ன பெரிய தொழுவுற? தொழுட்டியா பொய் சொல்ற? தொழுட்டியா அபான பேசுற? நோன்பு பிடிச்ச என்ன போறோம்? இன்னும் சொல்லப்போ நோம்புல ஒண்ணு வருதா, மல்லம் யகுசு வலம் ஹதீஸ் ரம்ஸு பில் கஸி மாதலா ஷுஅபத் மின் நிஃபாக். கேள்விப்பட்டிருப்பீங்க ரமலான்ல. எவர் நோம்பு நோற்றுக்கொண்டு பொய்யான பேச்சுக்களை பேசுகிறார், பொய்யான நடவடிக்கைகள் ஈடுபடுகிறார், உடை நடை பாவனை எல்லாம் ஃப்ராடு, பொய்யா பேசுறது, பொய் நடவடிக்கை, சீட்டிங், ஏமாத்துறது. பொய்யான பேச்சுக்களை பேசுகிறார், பொய்யான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார். இவர் நோம்பு பிடித்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. யோசிச்சு பாருங்க. அதுக்காக காலையில 4:30, 5 மணிக்கு பயிற்சிருந்து சாயந்தரம் 6 வரைக்கும் பயிற்சி கிடக்கிறோம். இவ்வளோ பெரிய நோம்ப கஷ்டத்தை ஒரு 2 புறத்தின் மூலமா நாசமாக்கணுமா? ஒரு கோளின் மூலமா நாசமாக்கணுமா? நோம்பு நாசமா போயிருப்பாங்க. ஹலாலாக்கப்பட்ட உணவு ரமலானில் பகல் நேரத்தில் ஹராம் இல்லையா? சார் வச்சாச்சு, சுபு பாங் சொல்லியாச்சு. சுபு பாங் சொன்னதுல இருந்து மகரிப் பாங் வரைக்கும் சாப்பாடு ஹராம். நம்ம ஒதுக்கிறோம்ல. உங்களுக்கு பிடிச்ச உணவாக தான் சாப்பிடுவோமா? பிரியாணி மனம் கடுமையா வருது, உச்சகட்ட மனம், எச்சி ஊறுது, அதை கூட சிலர் முழுங்க மாட்டாங்க, துப்புவான், நோம்பு முடிஞ்சிடும். புரியாது, அந்த அளவுக்கு ஜாக்கிரதை. இவ்வளவு ஜாக்கிரதா இருக்கக்கூடியவர் புறத்திலும் பொய்யிலும் அமல்கள் எல்லாம் நாசமாக்கிறோம். ஹலாலான உணவு ஹராம் இல்லையா? உணவு ஹலால் தானே, மகரிப் வரைக்கும் ஹராம். அப்ப ஹராமான புறம் கூடுமா? ஹலாலாவே தடை செய்யப்பட்டிருக்க. ஹராமான புறம், ஹராமான கோள், ஹராமான அபாண்டம் கூடுமா? அப்ப நோம்பு முடிச்ச நோம்பு நாசமா போச்சா? அமல்களை நாசமாக்கிவிடும், இபாதத்தை நாசமாக்கிவிடும், உங்கள் தர்மங்களை எல்லாம் நாசமாக்கிவிடும். அதனால் அன்பிற்குரியவர்களே, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பு லிஅஹிஹி மா யுஹிப்பு லிநஃப்ஸிஹி. அங்கேயும் ஈமானை சொன்னார்கள் நபிகள் நாயகம். உனக்கு ஈமான் இருக்குமானால் நல்லதை பேசு, வாயை மூடு. அது ஈமான் தான். டிமாண்ட், அதாவது கண்டிஷன். உனக்கு ஈமான் இருக்குமானால் நல்லதை பேசு, இல்லைன்னா வாயை மூடு. அதே மாதிரிங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்பு லிஅஹிஹி மா யுஹிப்பு லிநஃப்ஸிஹி. தனக்கு விரும்புவதை பிறருக்கு விரும்பு, அப்பதான் நீ முஃமின். அது ஈமான். உனக்கு விரும்புவதை பிறகு விரும்புனா, உன்னை பத்தி அடுத்தவன் புற பேசுறான் பிடிக்குமா? பிடிக்காது. உன்னை கோல் சொன்னா பிடிக்குமா? பிடிக்காது. நீ அடுத்தவன் பேசுற, கோபத்துல பேசுவோம்ல, என் குடும்பத்தை பத்தி நீ பேச யாடுறா கேட்கிறோம்ல, அப்ப நீ அடுத்தவன் கொடுத்து பேசலாமா? அதை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனக்கு விரும்புவதை பிறருக்கு விரும்பு. உன்னை பத்தி குறை சொன்னா கோபம் வருது இல்ல, அடுத்தவனையே குறை சொல்ற. ஈமானோட சம்பந்தப்படுகிறது. இதெல்லாம் ஒட்டுமொத்தாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைக்காலஜி அப்படிங்கிறாங்க இன்றைக்கு உலகத்தில்.
மனதத்துவ ரீதியில் ஒரு விஷயத்தை சொல்றது. நபிகளா இறைவனுடைய தூதர்கிறதுனால சைக்காலஜி சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் பேசுவாங்க. என்ன விஷயம்? மன் சத்ர முஸ்லிமன் சத்ரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা. இது உச்சம். காதால கேட்கிற, கண்ணாலே பார்த்துட்ட, காதாலையும் கேட்ட, கண்ணாலையும் பார்த்துட்ட. கண்ணால் பார்த்தாலும் காதால் கேட்டாலும் அந்த குறையை மறைத்து விடு. சொல்லாத, அடுத்தால சொல்லாத. கண்ணால பார்த்தியல, அடுத்தால சொல்லாத. மன் சத்ர முஸ்லிமன், ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைத்து விடு. சத்ரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা, அல்லாஹ் உன் குறையை இம்மையிலும் மறுமையிலும் மறைப்பான். இதுதான் சைக்காலஜின்னு அர்த்தம். இப்படி யோசிச்சு பாருங்க. உங்களை நான் கேவலப்படுத்தினா அல்லாஹ் என்ன கேவலப்படுத்திடுவான். உங்க குறையை நான் அசிங்கப்படுத்த ஏன் குறையை வெளிப்படுத்திடுவான். நடக்கா உலகத்துல? அடுத்தவன் நீங்க அசிங்கப்படுத்திக்கணும். நீங்க என்ன கேவலப்படுத்துறீங்க, அதுல இருந்து நான் மீண்டறலாம். அல்லாஹ் கேவலப்படுத்தினா எவனும் மீள முடியாது. நீங்கள் பிறர் குறையை மறைத்து விடு, அல்லாஹ்வை மறுமையில் சத்தாராக பார்க்கலாம். அப்துல் சத்தார் பேர் வைக்கிறோமே, சத்தார்னா யாரு? ரப்புல் ஆலமீன் ஒரு பேர். குறைகளை, பாவங்களை, குற்றங்களை மறைத்து விடுவான் அல்லாஹ். இந்த மலக்கு குற்றத்தெல்லாம் எழுதி வச்சிருப்பாரு. மறுமையில அந்த குற்றத்தை அல்லாஹ் டேஸ் பண்ணி விட்டுருவான், பேன் பண்ணி விட்டுருவான், இழுத்து கிழிச்சு தூர போட்டுருவான். அல்லாஹ் கேட்க மாட்டான் மறுமையில. அப்படி ஒரு கொஸ்டினே வராது. நீ ஒரு தப்பு பண்ணிருப்பிய, இந்த தப்பு அல்லாஹ் கேட்பானோ? ஒரு கேவலமான தப்பு நடந்திருக்கும், இன்னைக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு காலத்தில் தப்பு பண்ணிருப்பியல்ல, இது வந்துருமோ, அல்லாஹ் கேட்பானோ? பக்கு பக்கு பக்குங்க. அந்த கொஸ்டினே அல்லாஹ் கேட்க மாட்டான். என்னமோ குறைய மறைச்ச நம்மள ஜென்டில்மேன் ரப்புல் ஆலமீன் அந்த குறைகளை பற்றி கேள்வியே கேட்க மாட்டான். ஏன்? நீங்க மறைச்சியல்ல. அல்லாஹ் கேட்க கூட மாட்டான். தனியா கூட்டு போய் தப்பு செஞ்சு அவன் இருக்கா அப்படி கூட கேட்க மாட்டான். அந்த கொஸ்டினே வராது. என் குறையை அல்லாஹ் சுத்தமாக மறைக்க வேண்டுமானால் நீ பிறர் குறையை சுத்தமாக மறைத்து விடு. நம்மள்ட்ட அந்த பழக்கம்லாம் ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது. இனிமேல் ஒரு நாள் செஞ்சிருப்போம், அழுது அல்லாட்ட கேளுங்க, யா அல்லாஹ் இந்த புத்தி இதை விட்டு எப்படி கேட்கணும். நான் கடைசியில் அந்த வசனத்தை சொல்றேன். இந்த குறை பேசக்கூடிய, புறம் பேசக்கூடிய, அபாண்டம் சொல்லக்கூடிய புத்தி எங்க யாரை விட்டு வைக்கல? சஹாபாக்களை விட்டு வைக்கவில்லை. சர்வ சாதாரண ஆயிஷா மீது ஒரு அபாண்டம் வந்துச்சா, ஊர் ஃபுல்லா, மதீனா ஃபுல்லா அதான் பேசி தொலைச்சாங்க சஹாபாக்கள். என்ன ஒரு அக்கிரமம் அது! அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? லௌலா இஸ்மஅத்துமுஹு லன்னல் முஃமினீன வல் முஃமினாத் பிஅன்ஃபுஸிஹிம் கைரா. இந்த ஆயிஷாவின் மீது அவதூறை இந்த மக்கள் செவியேற்கும் பொழுது, காதுல உளும் பொழுது, உங்கள் உள்ளத்தில் நல்லெண்ணம் வைத்திருக்க கூடாதா? அல்லாஹ் கேட்கிறாங்க. ஏன் இப்படி உங்க புத்தி இப்படி போச்சுங்கிறான்ல? ஏன் கெட்ட புத்தி உங்களுக்கு? என்ன சொல்லியிருக்கணும்? இஃப்கு முபீன், இஃப்கு அதீம், படு பயங்கரமான அபாண்டம் இல்லவா சொல்லி இருக்க வேண்டும். இது என்னடா அநியாயமா இருக்கு? ஆயிஷா மேல இல்லாத சொல்றான் படுபாய்ப்பையா, இது இப்படி சொல்றீங்க என்று நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும். உங்க புத்தி எங்க போயிடுச்சு? இந்த புறம் பேசுற புத்தி, கோல் சொல்ற புத்தி, அவதூறு பேசுற புத்தி ஆயிஷா நாயை விட்டு வைக்கவில்லை. சஹாபாக்கள் ஆட்சி படைச்சிருச்சுல்ல. அல்லாஹ் கடுமையா பேசினான்ல. உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் அபதன், எக்காலத்திலும் இது போல நடக்காதீங்க. எக்காலத்திலும். என்ன புத்தி இது? படு பயங்கரமான அபாண்டம் என்று நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும். ஏன் அப்படி செய்தீர்கள்? கற்பனை பண்ணி பாருங்க, நினைச்சு பார்க்க முடியுதா? நல்லெண்ணம் வைத்திருக்க வேண்டும் என்று அதை கூட அல்லாஹ் ஒரு இடத்துல என்ன சொல்றானா, வலௌலா ஃபதுல்லாஹி அலைக்கும் வ ரஹ்மத்துஹு ஃபித் துன்யா வல் ஆখিরা. அல்லாஹ் மீது கருணையா நீங்கள் தப்பித்தீர்கள். அல்லாஹ்வுடைய ரஹமத் தெரியாதனமா சொல்லிட்டீங்க, நான் மன்னிச்சிட்டேன், இனிமே அப்படி செஞ்சிடாதீங்க. நான் மன்னிக்காவிட்டால் நீங்கள் உலகத்திலும் மறுமையிலும் இழிவு நிலைக்கு போயிருப்பீர்கள். பயங்கரமான கேவலப்பட்ட வேதனையில் நீங்கள் அழிஞ்சிருப்பீங்க. ஏதோ தெரியாதனமா உலகத்தீங்க, இனிமே செய்யாதீங்கிறான். ஒரு காலத்தில் செஞ்சிருக்கலாம், புறம் பேசிருக்கலாம், இந்த மாதிரி அவதூறு பேசிருப்பிய, அடுத்தவங்களுக்கு பேசிருப்பிய. ஓண்ட தப்பு இல்லை, நீ குறை செய்யல, நீ ஆயிரம் தப்பு செய்யல, நீ எப்படி அடுத்தவளை பத்தி பேசுற? பிறரை துச்சமாக நினைக்காதே, பிறரை லேசா நினைக்காதே. நீங்க ஒரு ஆள் லேசா நினைப்பிய, அவர் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவா இருக்கலாம். உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க ஒரு பெண்ணை லேசா நினைப்பிய, அந்த பெண் உங்களை விட அல்லாஹ்விடத்தில் உயர்ந்திருக்கலாம். அல்லாஹ்விடத்தில் உயர்ந்திருப்பவரை நீங்கள் துச்சமாக நினைச்சீர்கள், குற்றமாயிரும், நன்மைகள்லாம் நாசமாயிரும், அமல்கள் வீணா போயிடும். ஆக நல்லவர்களையும் நல்ல அமல்களையும் நம் குடும்பத்தை எல்லாம் கெடுக்கக்கூடிய பாவங்களில் உள்ளது பொய், புறம், கோளு, அபாண்டம், காழ்ப்புணர்ச்சி, பொறாமை, ஒட்டு கேட்பது.
இத்தனை நம் குடும்பத்தை நாசமாக்கி கடைசியில நரகத்தினுடைய சேர்க்கும். நம் குடும்பம் எல்லாம் சுவர்க்கத்தை அடைய வேண்டுமா? அல்லாஹ் சொன்ன மாதிரி யா ஐயோ நபி ஹஸ்புக்கல்லாஹு மன் இத்தபஅக முஃமினீன், நபியே உமக்கும் உன்னை பின்பற்றிய முஃமின்களுக்கும் அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் போதுமான என்ற நம்பிக்கை வந்து அல்லாஹ் அவளை போதுமாக்கி விட்டால் அதை விட நிம்மதி என்ன இருக்கு? அதை விட சந்தோஷம் என்ன இருக்கு? அந்த ரப்புல் ஆலமுடைய அந்த முஹப்பத்தை, அந்த பிரியத்தை பெற்று இம்மையில் நல்லவர்களாக வாழ்ந்து அமல்களெல்லாம் நாசமாகாமல் பார்த்து மறுமையில் அந்த சூனத்தை நாம் எல்லாம் அடைவதற்கு, அந்த நாமும் நம் குடும்பமும் அடைவதற்கு அந்த ரப்புல் ஆலமீன் நமக்கு உதவி செய்வானா என்று சொல்லி முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.